إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னும் நேர்த்தியான கூற்றை கூறுங்கள். உங்களுடைய செயல்களை உங்களுக்காக அவன் சீர்படுத்துவான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான். யார் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு உரையின் போதும் கூறியதை நான் கூறியவளாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த சபையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய இந்த சபையை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நினைவு கூற இந்த சபையில மலக்குமார்கள் நம்மளை சுற்றி அமர்ந்து கொண்டிருப்பாங்க, நமக்காக வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருப்பாங்க. அப்படியான ஒரு சங்கையான ஒரு சபையில தான் நாங்கள் எல்லோரும் அமைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு வாய்ப்பளித்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலாவிடத்துல நன்றி செலுத்தியவளாக எனது உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த மனிதனை படைச்சு அவனை தனிச்சு வாழ முடியாத அளவுக்கு, தனிச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு செஞ்சா அவன் எந்த ஒரு விடயத்தை செய்யணும் என்றாலும், அவன் எந்த ஒரு விடயத்தை தன்னால செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் யாராவது ஒரு ஆளுடைய உதவி மூலமாக செய்யற அளவுக்கு தான் ஒரு சமூகத்தை அண்டி இருக்கிற ஒரு சமூகதாய பிராணியாகத்தான் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அவன் அல்லாஹ் தஆலாவை மட்டும் நம்பி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மட்டும் செஞ்சு கொள்வதோட மட்டும் இல்லாம அவன் மனிதர்களுக்குள்ளேயும் அந்த சமுதாயத்தினருக்குள்ளேயும் சில கடமைகளை செய்யணுங்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன செஞ்சிருக்கான், ஆக்கி வைத்திருக்கான். அந்த வகையில இந்த கடமைகளை நாம பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று அல்லாஹ்வுக்காக நாம செய்யற கடமைகள், அல்லாஹ்வுக்கு நாம செய்யற கடமைகள். உதாரணம் என்னென்ன? தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாம வணக்க வழிபாடுகள் மேற்கொள்றோம் இல்லையா, அதுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக செய்யற கடமைகள்ல அடங்கும். அதே போல இரண்டாவது வகைதான் மனிதனுக்காக செய்யற கடமைகள். இந்த கடமைகள் இவைகள ஒன்றுதான் நம்ம உறவுகளோட சேர்ந்த மாதிரி, நம்மளுடைய உறவுகளோட சேர்ந்த மாதிரியே நடந்து கொள்ற விடயங்கள். இதுல என்ன நடக்கும்?
பெற்றோருக்காக வேண்டிய ஒரு பிள்ளை செய்யற கடமைகள், உற்றார் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இது எல்லாம் என்ன செய்யுது? இந்த இரண்டாவது மனிதனுக்கு செய்கின்ற கடமைகள் அடங்குகிறது. அவைகள் அந்த வகையில ஒன்றுதான் நம்மளுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யற கடமைகளும் அதுல ஒன்றாகத்தான் அமையுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்டை வீட்டாருக்கு செய்யற கடமைகளை பத்தி அவனுடைய திருமறையில அழகான முறையில வலியுறுத்தி காட்டியிருக்கார். இந்த அண்டை வீட்டாரோட நாம நடந்து கொள்றது, பக்கத்து வீட்டுக்காரர்களோட நாம நடந்து கொள்ற கடமைகள் வந்துட்டு நல்ல முறையில நடந்து கொள்ற விடயங்கள் என்னன்னு சொல்லிச்சோன்னா அது ஒரு இபாதத்தாக இருக்கு. அப்படி நம்ம நல்ல முறையில நடந்து கொள்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகிறான். சூரா நிசாவினுடைய 36வது வசனத்துல வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்க வணங்கிக் கொள்ளுங்கோ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்திடாதீங்கோ. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்லிட்டு வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், உங்களுடைய உறவினர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கோ, ஏழைகளோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோ, அனாதைகளோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லிட்டு அடுத்ததாக வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனூன், நெருங்கிய உறவினரான அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோ, அந்நியரான அண்டை வீட்டாரோடையும் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகிறார். அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ்வை வணங்கணும், நீங்க அவனுக்கு எந்த ஒன்றையுமே இணை வைத்திட கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வை முற்படுத்திட்டு அடுத்த கட்டமாக என்னத்தை சொல்லி காட்டுறான்? உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க, உங்களோட உறவுகளுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க என்று அடுத்ததாக உங்களுடைய அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நீங்க நல்ல உபகாரம் செஞ்சு கொள்ளுமோன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி காட்டியிருக்கானுடா. இந்த அண்டை வீட்டாருக்கு நாம செய்யற கடமைகள் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய மார்க்கத்துல இருந்து நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். அதுலயும் அண்டை வீட்டாருன்னு சொல்லி உறவினர்களை மட்டும் குறிப்பாக்கல, நம்மளுடைய வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய பெரியம்மா, சின்னம்மா, சாட்சி, சாச்சா, உம்மம்மா, அப்படி உறவுகளை மட்டுப்படுத்தி சொல்லிடல, அந்நியரான உறவினர்களுக்கும் அதுல யாருன்றே தெரியாதவங்களும் இருக்கும். புதிதாக நமக்கு பக்கத்துல குடி வந்தவர்களாக இருப்பாங்க, வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்து இருப்பாங்க. இப்படி அண்டை வீட்டாருங்கிறவங்க ரெண்டு வகையிலையும் நமக்குள்ள அடங்குவாங்கிறத நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த அளவுக்கு அண்டை வீட்டார் விஷயத்துல நம்மளுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில அழகான முறையில நல்லுபகாரம் செய்து கொள்ளுங்க என்று வலியுறுத்தி காட்டுகிறார். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டாரை அவர் கண்ணியப்படுத்தட்டும் சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்ங்கிறவன், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அந்த முஃமின் அண்டை வீட்டாரையும் கண்ணியப்படுத்தட்டும் சொல்லி சொன்னா அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம அந்த முஃமின்கள் எந்த அளவுக்கு அந்த விடயத்துல முக்கியத்துவம் செலுத்துறோம்ங்கிறத நாம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய அண்டை வீட்டினரோட நாம எந்த அளவுக்கு நல்ல உபகாரம் செய்யறோம், அவங்களோட எந்த அளவுக்கு நாம இருக்கோம், எந்த வகையில நாம அவங்களோட பழகி கொண்டிருக்கோம்ங்கிறத நாம எல்லோருமே சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. அந்த அடிப்படையில இந்த பக்கத்து வீட்டு அயலவர்களுக்கு நாம செய்யற கடமைகள்ல ஒன்றுதான் அவங்களுக்கு எந்தவித தொல்லையுமே கொடுத்துடக்கூடாது, எந்தவித தொல்லையுமே கொடுத்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஈமான் கொண்டவனாக மாட்டான், இறை விசுவாசியாக மாட்டான், இறை விசுவாசியாக மாட்டான் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ஈமானினுடைய சுவையை, அந்த ஈமானினுடைய அந்த பரிபூரணத்தை சுவைக்க முடியாதவங்க யாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லா யமன் ஜாருஹு, அல்லதி லா யமன் ஜாரஹு பிவாயில் கஹு, எவருடைய நாச வேலையில் இருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ, பாதுகாப்ப உணரலையோ அவன் முஃமினானவனாக மாட்டான்.
அவன் இறை விசுவாசியாக மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்கடா. எந்த அளவுக்கு இந்த மீனான நாம இந்த அண்டை வீட்டார் விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்தணும், அண்டை வீட்டார் விஷயத்துல எந்த அளவுக்கு கருத்தனையோடையும் கவனமாகவும் நடந்து கொள்ளணும்ங்கிறத நாம எல்லோருமே சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே சொல்லிட்டு போகல, லா யுமின் என்று சொல்லிட்டு போகல, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்று அல்லாஹ்வுல சத்தியமிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த அண்டை வீட்டினருக்கு தொல்லை கொடுக்கிறது, அண்டை வீட்டினரை நோவினப்படுத்துறது எந்த அளவுக்கு ஒரு பாவமான காரியம்ங்கிறத நாம எல்லோருமே விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எங்கள் பக்கத்து வீட்டுக்காராக, எங்களுடைய அள்ளியர்கள், எங்களுடைய சுக துக்கங்கள்ல நம்மளோட கலந்து கொள்ளக்கூடிய இந்த அண்டை வீட்டுக்காரர்கள், அவங்களுக்கு நாம செய்யற கடமைகள், அவங்களுக்கு நாம செய்யற அந்த கடமைகள், அவங்களுக்காக வேண்டி நாம மேற்கொள்ற அந்த நல்லுபகாரங்கள் எல்லாமே ஈமானோடு பேசப்படுது. நம்மளுடைய ஈமானோடு பேசப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு அந்த அண்டை வீட்டார் விஷயத்துல கவனம் எடுக்க செல்லுதுங்கிறத நாம எல்லோருமே விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. இன்னைக்கு அண்டையருக்கு தொல்லை கொடுக்குறேன்னு சொல்லிச்சோன்னா, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்குறதுன்னு சொல்லிச்சோன்னா நாம நினைச்சிட்டோம் நம்ம போய் அவங்கள போய் கனவட்டுப்படுத்துறது, அவங்கள போய் நம்ம சிரமத்துக்குள்ளாக்குற விஷயம், அவங்களோட நம்ம பேசிக்கிருக்க போறது, அவங்கள நம்ம அது இது கேட்டு கரைச்சல் படுத்துறதுன்னு சொல்லி நாம நினைச்சிடப்படும். உண்மையாகவே இடத்துல தொல்லைங்கிறது நம்மளுடைய நாவுகளாலையும் இருக்கலாம், நம்மளுடைய செயற்பாடுகளாலையும் இருக்கலாம்ங்கிறத நாம எல்லோருமே விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு அண்டை வீட்டுகள்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அல்லாஹ் நாடின சிலரை தவிர குப்பைகளை கொண்டு கொட்டுறாங்க, நெருப்பு வைக்காங்க, புகைய வைக்காங்க, கழிவு நீரை போக்காட்டுறாங்க. இப்படி கடுமையான கஷ்டங்களை தொல்லைகளை என்ன செஞ்சு கொள்றாங்க? அண்டை வீட்டாருக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க யாருமே என்ன செய்யல? அல்லாஹ்வை பயந்து கொள்ளல. அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள் நம்மளுடைய மார்க்கத்துல உறுதியானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்குங்கிறத அவங்க யாருமே என்ன செஞ்சு கொள்ளல, விளங்கி கொள்ளல. சகோதரிகளே, அல்லாஹ்வை இந்த இடத்துல நாம பயந்து கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு என்ன வகையாக வழிகாட்டி தந்திருக்கானோ அந்த வழிமுறைகளை நாம செஞ்சு கொள்ளணும்ங்கிறத நாம எல்லோருமே விளங்கி கொள்ளணும். அதே போலதான் அடுத்ததாக நாம அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளை உண்டு. நாம விரும்புறதை தான் அந்த அண்டை வீட்டாருக்கும் விரும்பணும். நாம ஒரு விஷயத்த செய்யணும், நமக்கு அதை இப்படி செஞ்சா தான் பிடிக்கும், நமக்கு இன்னொரு ஆள் வந்து இதை செய்யக்கொள்ள நாம இப்படித்தான் விருப்பப்படுவோமோ அந்த விஷயத்தை தான் நம்ம அண்டை வீட்டாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரியில பதிவாகிற ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்குமோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு என்ன சொல்லாங்க? லா யுமின் அபதுன் ஹத்தா யுஹிப்ப லி ஜாரிஹி அவ் லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. எவன் வந்துட்டு தான் விரும்புறத தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் விரும்பும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? முஃமினானவனாக மாட்டான், ஈமான் கொண்டவனாக மாட்டான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த விடயங்கள்ல அண்டை வீட்டார் விடயத்துல ஈமானங்களோட விடயம் எந்த அளவுக்கு வலுப்பட்டு இருக்குங்கிறத நாம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகளே. இன்னைக்கு நாம அண்டை வீட்டார் விருப்பத்துக்கு நடக்கமாங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தூங்குற நேரத்துல வேற ஒருத்தங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பாட்டை சவுண்டா போடக்கொள்ளையோ, வானொலியோட சத்தத்தை உயர்த்தி வைக்கக்கொள்ளையோ நம்மளால தூங்க முடியுமா? நம்மளால ஒரு வேலை செய்ய முடியுமா? முடியாது. அது மாதிரி தான், அதை நம்ம விரும்ப மாட்டோம். அப்படித்தான் நாமளும் மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடியவங்களா இருக்கணும், அந்த விஷயத்துல பார்த்து நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். நான் என்னுடைய வானொலிய ரேடியோ இவ்வளவு சவுண்டா வச்சிருக்கேன்டா, சத்தமா வச்சிருக்கேன்டா, இதன் மூலம் அடுத்தவங்க கஷ்டப்படலாம், அடுத்தவங்க சிரமப்படலாம்னு சொல்லி அதை ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து நடக்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும் சகோதரிகளே. அதே போல இந்த அண்டை வீட்டார் விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அந்த ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கிட்ட
அண்டை வீட்டாரை பத்தி உபதேசித்து கொண்டே இருந்தார்கள். எது வரைக்கும் சொல்லி சொன்னா நான் என்னுடைய சொத்து பங்குல அவர் உரிமை பெற்று விடுவாரோ என்ற அண்டை வீட்டார் என்ற சொத்து பங்குல உரிமை பெற்று விடுவாரோ என்று நான் என்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு இந்த விஷயத்தை பற்றி உபதேசம் செஞ்சு கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையாகவே இந்த இடத்துல நாம யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகளே. ஒருத்தர் மலக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த விஷயத்துல அண்டை வீட்டார் விஷயத்துல பார்த்து நடந்துக்கோங்க அந்த உபதேசம் செய்யற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா நாம இன்றைக்கு நம்மளுடைய அண்டை வீட்டாரோட எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத நாம எல்லோருமே சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு இந்த நவீன உலகத்துல இந்த நவீன காலத்துல வேகமாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒரு நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ வெளி ஊர்லயோ வெளி மாவட்டத்திலேயோ வெளிப்புறத்திலேயோன்னு சொல்லி நம்மளுடைய குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்கு, சிதறி காணப்பட்டுக்கிருக்கு. ஒரு பெத்த தாயை பார்க்கறதுக்கு கூட மகனுக்கு நேரம் இல்லை. ஒரு ரத்த உறவை சந்திக்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு இருக்கு. அவங்களுடைய சந்திப்பெல்லாம் என்ன நடக்குது, ஒரு மரண வீட்டுல இல்ல ஒரு பெருநாள் வேலையில இல்ல ஒரு திருமண வைபத்துல நம்மளுடைய சந்திப்புகள் எல்லாம் இருக்கு சகோதரிகளே. இன்னைக்கு ரத்த உறவு கூட சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கும். பக்கத்து வீட்டுல யாரு என்ன பிரச்சனை யார் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் சகோதரிகளே. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த காலம் போய்கொண்டிருக்கு. என்னுடைய வேலைகள், எந்த குடும்பம், எந்த பிரச்சனைகள், எந்த பொறுப்புகள், நான் ஏன் மற்றவர்களை கவனிக்க வேண்டும், நான் ஏன் மற்றவர்களை பத்தி யோசிக்க வேண்டும், பக்கத்துல யார் கஷ்டப்பட்டா என்ன, பக்கத்துல யார் சிரமப்பட்டு இருந்தா எனக்கு என்ன, நான் என்னுடைய சொந்தம் என்னுடைய குடும்பம் என்ற மனோநிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயத்துக்குள்ளதான் நம்ம எல்லோரும் இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அண்டை வீட்டாருங்க போல அவங்கதான் நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போல நம்மளிடத்துல முதல்ல ஓடி வரக்கூடியவங்க. அந்த அண்டை வீட்டாருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை சிறப்பான முறையில நாம நிகழ்த்தி வைக்கணும் சகோதரிகளே. அதே மாதிரி எந்த அளவுக்கு இப்ப அண்டை வீட்டாரை பற்றிய தகவல்கள் நமக்கு தெரியாம இருக்கேன்டா, யார் அந்த வீட்டை வந்து இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, எப்ப குடி வந்தாங்க, எவ்வளவு காலமாக வசிக்காங்க என்று கூட தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு அண்டை வீட்டாருன்னு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய அண்டை வீட்டார்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அவங்களுடைய கடமைகளை நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரிகளே. அதே போல அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல அடுத்ததாக சொல்ல போனா அவங்களுக்கு உதவணும். ஆளுக்கால் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரிகளே. ஆளுக்கால் அன்பளிப்பு வழங்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, முஸ்லிமான பெண்களே. யாரை பார்த்து விழிக்காங்க, நம்மள முஸ்லிமான பெண்களை பார்த்து விழிக்காங்க. இவங்களை முஸ்லிமான பெண்களே என்று கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, உங்களை ஒரு அண்டை வீட்டு பெண் இன்னொரு அண்டை வீட்டு பெண்ணுடைய அன்பளிப்பை அற்பமாக கருத வேண்டாம். அதை நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க. அவ்வளவு பரிஷ்ட சாத்தியம். ஒரு ஆட்டுக்கான்ற சிறிய துண்டா இருந்தாலும் சரி, அவங்க தார அன்பளிப்பு ஒரு குட்டி துண்டு ஆட்டுக்காலினுடைய சிறு துண்டாக இருந்தாலும் சரி, அந்த அன்பளிப்பையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளாதீங்க, அற்பமாக கருதி கொள்ளாதீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு இந்த ஆளுக்கால் உதவி செய்யற விஷயம் இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இதை நாம அண்டை வீட்டுக்கு கொடுக்குறா, இதை கொடுத்தா நம்மள என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு விஷயத்த நாம செய்யறா, இது ஒரு கொஞ்சத்தை நாம என்ன செய்யறேன்னு சொல்லி நாம என்ன செஞ்சிடப்படா, யோசிச்சுக்கு இருந்துடப்படா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்னத அளவுல சிறிய பொருளாக இருந்தாலும் அதை கொடுத்து பழகணும். ஏன் இன்றைய காலகட்டத்துல என்ன நடக்குது, வறுமையில வாழ்றவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், நம்மளை காப்பாத்தினான், நமக்கு ரிஸ்க் அளிச்சுக்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அது கூட இல்லாம வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு அது யார் எவரையும் தெரியா. அப்படியான நேரங்கள்ல அப்படியான இடங்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்களே. அது மாத்திரம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு கறி வைக்கீங்களா, ஒரு குழம்பு செய்றீங்களா, அதுல தண்ணீர் அதிகப்படுத்துங்க, அது உங்களோட அண்டை வீட்டாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து கொள்ளுங்க சொன்னா எந்த அளவுக்கு இந்த விடயத்துல
அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில நடந்து கொள்ற விடயத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அழகான போதனைகளை வழங்கி இருக்காங்கிறத நம்ம எல்லோருமே விளங்கி கொள்ளணும் சகோதரிகளே. அதே போல இன்றைக்கு எனக்கு நிறைய அண்டை வீட்டார்கள் இருக்காங்க, அதிகமான அண்டை வீட்டார்கள் இருக்காங்க. நான் என்ன செய்யறேன் இப்ப இந்த இடத்துல? யாருக்கு நான் அதை கொடுக்குறேன்? எனக்கிட்டயே ஒரு கொஞ்சம் பொருள் தான் இருக்கு, இதை நான் யாருக்கிட்ட கொடுக்குறேன் என்கிற ஒரு குழப்பமான நிலை வரக்குள்ள நமக்கு யாரு பக்கத்துல இருக்காங்களோ, நமக்கு நெருக்கமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் சகோதரிகளே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஆயிஷா நாயகி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 அண்டை வீட்டார் இருக்காங்க, நான் இதுல யாரை முற்படுத்து? எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்காங்க, இவங்கள யாருக்கு நான் இந்த அன்பளிப்பை முற்படுத்த யா ரசூலல்லாஹ்னு சொல்லி கேட்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இலா ஐயிஹிமா அக்ரபு மின்க இலா அக்ரபிஹிமா மின்க பாபா. உனக்கு யார வீட்டு வாசல் உனக்கு நெருக்கமா இருக்கோ அவங்களுக்கு நீ அந்த அன்பளிப்பை கொடுத்து கொள்ளுவோன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு அப்படியாக நடந்து கொள்றோம். இன்றைக்கு ஒரு பொருள் இருக்கு நம்மள்ட்ட, நம்மள அண்டை வீட்டார் இருக்காங்க, நாம என்ன செய்யலாம்? அவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு ரோடு 2 ரோடு தாண்டி தான் இன்னொரு ஆளுகிட்ட என்ன செய்ய போறோம்? அந்த அன்பளிப்பை கொடுக்க போறோம். ஏன்? அவ இன்னும் என்ன நினைப்பா? இவக்கு கொடுத்து நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. அவ இன்னும் நல்லா நினைப்பா, அவ என்னோட நல்லா பழகுற சொல்லி முகஸ்துதிக்காக வேண்டியும் மற்றவர்கள் நம்மளை நல்லா நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் தான் சில நன்மையான காரியங்களை இப்படியாக செய்து கொண்டு பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை. அல்லாஹ் நாடின சிலரை தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விடயங்கள்ங்கிறத நாம எல்லோருமே யோசிச்சு கொள்ளணும். அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்றது என்கிறத பத்தி சஹாபாக்களும் இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கட்டும், நம்மளை படைச்ச அல்லாஹ் தாலாவா இருக்கட்டும், எல்லாருமே அழகிய வழிமுறைகளை தான் நமக்கு சொல்லி காட்டிக்காங்கிறத நம்ம எல்லோரும் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு அண்டை வீட்டார் என்று வரக்கூடிய பிரதான பிரச்சனைகள், எங்களுடைய மதில்ல ஆணி அடிச்சுட்டாங்க, எங்களுடைய பொது உழவு வீடு கட்டிட்டாங்க, மரத்தை தரிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதிகமான பிரச்சனைகள் இன்றைக்கு இப்படித்தான் வந்து கொண்டிருக்கு. அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று இந்த விட்டு கொடுக்குங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். ஆளுக்கு விட்டு கொடுக்க பழகணும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யம்னஉ ஜாரும் ஜாரஹு ஐயக்ரிஸ ஹஸ்பஹு ஃபீ ஜிதாரிஹி. ஒரு அண்டை வீட்டார் ஒருவர் தன்னுடைய சுவரில மற்றொரு அண்டை வீட்டார் ஒரு மரப்பலகையை பதிக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒன்றை வைக்கிறதுக்கோ அவரை தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு விஷயத்த ஒரு மரப்பலகையை அவர் மதில்ல சாத்தி வைக்க போறாரோ இல்ல நிப்பாட்டி வைக்க போறாரோ ஏதாவது ஒன்று செய்ய போறாரோ அதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளாதீங்க, தடுத்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கம் அண்டை வீட்டாரோடும் விட்டு கொடுப்போட பழகணுங்கிறத சொல்லி காட்டுதுன்னு செஞ்சுன்னா, நாம இந்த அண்டை வீட்டார கடமைகள்ல எந்த அளவுக்கு நாம நடந்து கொள்றோம்ங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகளே. இன்றைக்கு நானும் தான் நீங்களும் தான் அண்டை வீட்டாரோட நாங்க நல்ல முறையில நடக்கணும், நாங்க நல்ல முறையில நடக்கணும், அவங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி யோசிக்கோமே தவிர அதை எடுத்து நடக்கிற வழியை நாம யாருமே சிந்திக்கிறது இல்லை. அதை எப்படி எடுத்து நடக்கலாம்ங்கிறத நம்ம யோசிக்கிறோம்ல. இதனாலதான் அதிகமான பிரச்சனைகள் வந்து இருக்குங்கிறத நம்ம எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல அடுத்ததாக நாம எடுத்து வைக்கிற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அண்டை வீட்டாரனுடைய நம்பிக்கைக்கு நாம நம்பிக்கையை சம்பாதிக்கணும், அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக நாம மாறணும். இன்னைக்கு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களா நான் அவங்கள்ட்ட விட்டுப்பட்டு போறா சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்துடப்படா. என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களா அவர்களும் நல்லவங்க தான், அவங்களும் நல்லவங்க தான்ங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சு கொள்ளணும். இன்னைக்கு அவசரமாக ஒருத்தர் வெளியில போறா, என் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அந்த நம்பிக்கைக்கு நாம என்ன செஞ்சிடப்படா, மோசடி செஞ்சிடப்படா. அங்க போய் திருடுறது, அவங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துறது, இப்படியான விஷயங்களை நாம மேற்கொள்ளப்படா. அதே மாதிரி தான் அமானிதங்களை பேணி நடக்கணும். ஒரு பொருளை நம்ம தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளை சரியான முறையில நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்களே. இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரர்களோட தொடரான பிரச்சனைகள்,
தொடரான சண்டைகள். அவங்களுக்கு என்ன நலவு நடந்தாலும் பிடிக்கிறல்ல, அவங்களுக்கு என்ன ஒரு நன்மையான விஷயம் நடக்கட்டும், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கட்டும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத மனோநிலையில தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிருக்கு சகோதரிகளே. அவர் ஒரு வீடு கட்டுறாரா, அந்த வீடு கட்டினா நமக்கு என்ன செஞ்சுக்கொள்ள, அண்டை வீட்டா இருக்கலாம். அவர் மாதம் 20,000 30,000 எடுக்கிறவரே வீடு கட்டக்குள்ள நாம 1 லட்சம் எடுக்கிற நமக்கு என்ன இது, அண்டை விட்டார் இப்படி நடக்கக்குள்ள நமக்கு ஏன் செய்ய இல்லாம இருக்கேன்னு சொல்லி அவர் மீது கோபமும் குரோதமும் வச்சு வாழக்கூடிய சமுதாயமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விடயங்கள்ல நம்மள இருந்து. அதே போலதான் இன்னைக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கோம், நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு அண்டை வீட்டாருங்க போல அவர் நம்மளோட நல்ல முறையில நடந்து கொள்ளட்டும், அவர் நம்மளோட நல்ல முறையில நடந்து கொள்ளட்டும், நாமளும் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அவர் நம்மளோட பேசுறாரா, நான் பேசுவேன். அவர் என்னோட பேசலையா, நான் அதை பத்தி கவலை எடுக்க மாட்டேன். நான் என்னதுக்காக போய் நான் பேசணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கப்படா நாம அண்டை வீட்டாரினுடைய கடமைகளை, அவருக்கு நாம என்னென்ன கடமைகள் இருக்கோ அதுகளை நாம சரிவர செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்களே. அந்த விடயங்கள்ல நாம எல்லோருமே பார்த்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு பொருளை நாம விற்க போறோம்னு சொல்லிச்சோன்னா, முதலாவது அண்டை வீட்டார் கேட்கறது தான் இஸ்லாத்தினுடைய அந்த அண்டை வீட்டாரின் கடமைகள் ஒன்றாக இருக்கு. நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கி நம்ம அதை விற்க போற வேண்டாம், முதல்ல நாம நம்மளுடைய அண்டை வீட்டினத்துல தான் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்களே. இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஒரு சஹாபி சொல்றாங்க. மிஸ்வர் இப்னு மர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்களோட போறாங்க. போற நேரத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு இந்த 2 பேரும் போறாங்க. அப்ப அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இருந்து அடிமை விடுதலை செய்யப்பட்ட ஒரு சஹாபி, அவர் ஒரு அபு ராஃபிங்கிறவர் அந்த இடத்துல இருக்கார். அப்ப அவர் சொல்றாரு, அந்த அபு ராஃபிங்கிறவர் இந்த மர்வா மிஸ்வர் இப்னு மர்வா கிட்ட சொல்றாரு, நீங்க கொஞ்சம் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்கள்ட்ட செல்லுங்களேன், அவர் இந்த வீட்டுல அரௌண்ட் இருக்கு அதை வாங்கட்டும் சொல்லி அந்த மனுஷன் சொல்றாரு. அப்ப அந்த சாக்ரன் எவ்வளோன்னு அவங்க சொல்லாங்க, அப்படி என்ன நான் 400 பொற்காசுகள் தான் தருவேன், அதுவும் நான் ஒட்டுமொத்தமாக தரமாட்டேன், நான் குறிப்பிட்ட அளவுக்கு தான் தவணை முறைப்படியில தான் அந்த காசை உங்களுக்கு செலுத்துவேன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் அந்த அபு ராஃபிங்கிறவர் சொல்றாரு, எனக்கிட்ட 500 பொற்காசுகளாகவும் முன்பணம் தரப்பட்டு அந்த அறைய விலைக்கு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க விற்கிறேன்னு சொல்லிச்சேன்னா ஏதாவது ஒன்றை அதை அண்டை விட்டாருக்கு நீங்க முதன்மைப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சுதான் நான் உங்களிடத்துல கேட்கன்னு சொல்லி அந்த அபு ராஃபி அவர் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பொருளை விற்காங்கன்னு சொல்லிச்சேன்னா முதல்ல நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணுங்கிறத நாம எல்லோருமே சிந்திச்சு நடக்கணும். இன்னைக்கு யார் இருக்கா யார் போனான்னு தெரியாத அளவுக்கு தான் அண்டை வீடுகள் இருக்கு. எப்ப இவங்க இந்த வீட்டை விட்டுட்டு போனாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் என்ன செய்யுது அண்டை வீடுகள் இருக்கு. நாம் வசதி படைச்சவங்க பக்கத்துல இருந்தா நாங்க இப்படி இங்க இருந்து குடி வேற இடத்துக்கு போறோம், இந்த வீடை நீங்க எடுக்கலாமா, இந்த வீட்டை நீங்க வாங்குற ஆசை இருக்கா விருப்பம் இருக்கான்னு சொல்லி அவங்கள நாம முற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரர்கள். அதுவும் இஸ்லாத்துல அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றாக இருக்குங்கிறத நாம விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி இந்த அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடக்காதது எந்த அளவுக்கு கொண்டு போவோம்னு சொல்லிச்சேன்னா அது ஒரு பெரும் பாவங்கள் அடிப்படையில கொண்டு போவோம்ங்கிறத நம்ம சிந்திச்சு கொள்ளணும். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்காரு, ஐயோ தம்பினால எந்த பாவம் பெருசானது பிரம்மாண்டமானது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தஜால லில்லாஹி நித்தா வஹுவ ஹலக, ஒன்னாவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை படைச்சிருக்கிற நிலையில நீ வேறொன்று அவனுக்கு இணையாக்குறது சொல்லாங்க. அப்ப பின்னர் என்ன அதுக்கு பிறகு என்ன யார சொல்லலாம் அந்த சஹாபி இருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, அன் தக்குதுல வலத ஹஷியத்தாய குலமா,
உன்னோட உண்ட பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதுன்றதுக்காக வேண்டி நீ உண்ட பிள்ளைய கொள்றது, உண்ட பிள்ளை உன்னோட சேர்ந்து சாப்பிடணுமோ பயந்து நீ உண்ட பிள்ளைய கொள்றது. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஸானி பிஹலீலத்தஜாரி, உண்ட அண்டை வீட்டார் பெண்ணோட நீ என்ன செஞ்சு கொள்றது, விபச்சாரம் செஞ்சு கொள்றதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்த பெரும் பாவங்கள்ல இன்றைக்கு அண்டை வீட்டாருடைய அந்த விடயங்கள் அடங்கி கொள்ளுதுங்கிறது நாம் எல்லோருமே சிந்திச்சு கொள்ளணும் சகோதரர்களே. அண்டை வீட்டு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்துக்கிருக்கு. இந்த விபச்சாரமாக இருக்கட்டும், துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும், அண்டை வீட்டார் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நம்பிக்கை கொள்ள முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருந்து வராங்க. அல்லாஹ் ரசூல் ஏவின விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியவங்களாகவும் மாற்றமானவங்களாகவும் யாரையுமே காணல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்துக்காக நாம எந்த அளவுக்கு அமல்களை செய்ய வந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய செயற்பாடுகள் இருக்கணும் சகோதரிகளே. அதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், எங்களுடைய நோன்பாக இருக்கட்டும், எங்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் அது அனைத்துமே பரிபூரண தன்மையோடு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்லி சொன்னா எங்களோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் இறை விசுவாசியாக மாட்டார், ஈமான்தாரியாக மாட்டார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 3 தரம் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார் இல்லையா. அந்த அந்த வகைக்குள்ள அடங்காத முஃமின்களாக, அந்த வகைக்குள்ள அடங்காத முஃமின்களாக நாம ஆகியிருக்கோமா? நம்ம அப்படியான ஒரு முஃமினா இருக்கோமா? அண்டை வீட்டாருக்கு நோவினை கொடுக்காத முஃமினா இருக்கோமா? அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்ற ஒரு முஃமினாக இருக்கோமா? அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கோமாங்கிறத நாம எல்லோருமே நம்மளுடைய மரணத்துக்கு முந்தி சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய மரணத்துக்கு முந்தி சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. எங்களுடைய அமல்கள், நாம் இந்த உலகத்துல எவ்வளவுதான் தொழுவோம், எவ்வளவுதான் நோன்பு நோற்றோம், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்மளுடைய அமல்களை நாம செய்து கொண்டாலும் அல்லாஹ்விடத்துல ஏதோ ஒரு வகையில என்ன செஞ்சிடும், நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அழிந்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். நாம அந்த விடயங்கள்ல நாம சிந்திச்சு நடக்கணும். அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு தொல்லை தரக்கூடாதவர்களாக நாம இருந்து கொள்ளணும். நன்மைகளை தீமையை தடுக்கணும். இதுவும் அண்டை வீட்டாருக்கு நாம செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றாகத்தான் இருக்கு. ஒரு பாவமான விஷயத்த செய்யறாங்களா, நமக்கு என்ன, அவங்க ஏதாவது செய்து விட்டு போகட்டும் என்று இல்லாம ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்றாக அதை நம்ம நினைச்சு என்ன செய்யணும். அண்டை வீட்டார் பாவமான விஷயம் செய்யறாங்களா, இது பாவம், இதை செய்யாதீங்க, இது நன்மையான விஷயம், இதை செஞ்சு கொள்ளுங்க. இப்படியான மார்க்க சொற்பொழிவுக்கு நாங்க போறோம், பயான்கள் நடக்கிற இடத்துக்கு போறோம், நீங்களும் வரப்போறீங்களா, வாங்கோ, நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளுங்க. இந்த குர்ஆன் வசனத்துல இப்படி அல்லாஹ் சொல்றான், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றார் என்று சொல்லி இப்படியாக நன்மைகளை ஏவக்கூடியவங்களாக இருக்கணும். பக்கத்து வீட்டுல வட்டிக்கு விடுறவங்களாக இருந்தா இது பாவம், இது அல்லாஹ் தடுத்த விஷயம், இது மார்க்கத்துல இல்லாத விஷயம், இதுகளை செய்யாதேங்கன்னு சொல்லி நம்ம ஏவக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கணும். இதுவும் மார்க்கத்துல ஒன்றாக இருக்குங்கிறத நாம விளங்கணும். இதுவும் மார்க்கத்துல அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை ஒன்றாக இருக்குங்கிறத நாம எல்லோருமே விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அதே மாதிரி அண்டை வீட்டாரோட நல்ல முறையில ஒழுக்கமானவங்களாக நாம பழகிக்கொள்ளணும். நம்மளால் அவங்க எந்த அளவுக்கும் கஷ்டப்படக்கூடாத அளவுக்கு, நோவினை பெற்றுக் கொள்ளாத அளவுக்கு நாம நடந்து கொள்ளணும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி தந்த வழிமுறைப்படியும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை யாரை முஃமினாக குறிப்பிட்டாங்களோ அப்படியான ஒரு வகையினராக நாம சேர்ந்து நாளை மறுமையில் நம்மளுடைய அமல்களை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துல நுழைஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து நம்மளுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வோமாக என கேட்டவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறு தாவத்தியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.